எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கழுத்து ஃபினிஷிங் பண்ணுறது, நல்லா நீட்டாக பண்ணுறது, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாம் எப்போவுமே ஒரு லைனிங் துணியை வச்சு இப்படியே வச்சு தைச்சு திருப்பி போட்டு தைச்சிருப்பீங்க. அந்த பழக்கம் தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு கிராஸ் பீஸ் துணியும் கொடுத்து திருப்பி போட்டு தைச்சா அந்த ஃபினிஷிங் நல்லா பக்காவாக கிழிஞ்சு வராது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பிரிஞ்சு வராமையும் இருக்கும். ஃபினிஷிங் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த ஈஸியான மெத்தடு நான் உங்களுக்கு இப்போது சொல்லித்தர போகிறேன். அதுக்கு கிராஸ் பீஸு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் 2 செட்டு. இதை நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். கவனிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதை இந்த கழுத்து பீஸை இப்படி ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இதை ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாங் ஸ்டிச் போட்டாலும் சரி, ஸ்மால் ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டாலும் சரி, இது உங்களோட விருப்பம்தான். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இன்னும் 2-3 தையல் வர்றதுனால இதை கொஞ்சம் லாங் ஸ்டிச்சாகவே நீங்கள் போடலாம். இப்படி ரெண்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு சில சமயம் எடுத்த வீடியோஸில் கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்காக நல்ல ஒரு லைட் கலரில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது பண்ணியாச்சு. நல்ல பக்கத்தில் வைக்கணுமா கெட்ட பக்கத்தில் வைக்கணுமா, இதுதான் மெயின் இதில். சரிங்களா? இதுதான் இதில் நல்ல பக்கம், இது உள்பக்கம். சரிங்களா? இந்த ப்ளவுஸில் உள்பக்கம் இது வெளிப்பக்கம். இதில் இந்த லைனிங் கிளாத் மெட்டீரியலை எங்கே வைக்கிறீங்க அப்படின்னா, கீழே இந்த இடத்துல வைங்க. இதை மறந்துடாதீங்க. இப்படி வச்சிங்கன்னா தான் இது தப்பு இல்லாமல் வரும் உங்களுக்கு. இதை வச்சு ஒரு தையல் ஃபஸ்ட்டே ஒரு தையல் நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் இதையும் சேர்த்து வச்சு தைக்கிறேன். இந்த லைனிங் கிளாத்தையும் தைச்சு தைக்கிறேன். இந்த கிராஸ் பீஸையும் வச்சு 3ஐயும் வச்சு ஒன்றா தைச்சு கொண்டு வரேன். புதுசாக தைக்கிறவங்க ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிக்கோங்க ஒரு தையல். அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை வச்சு தைங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த டிப்பு. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படின்றவங்க நீங்கள் 3ஐயும் ஒன்றாவே வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த கிராஸ் பீஸ் கீழே இருக்குது, இந்த ப்ளவுஸ்னோட பகுதி மேலே இருக்குது, அதுக்கு அடுத்தது லைனிங் கிளாத் இருக்குது. சரிங்களா? இதை இப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் இழுத்து பிடிக்காமல் கிராஸ் பீஸ் எல்லாம் இந்த வளைவு வர்ற இடத்துல நல்லா அழகாக இப்படி வளைச்சி விடுங்க. இழுத்து பிடிச்சி தைக்க வேண்டாம். கிராஸ் பீஸை நல்லா கரெக்டாக வளைச்சி கொடுத்து தைங்க. அப்போது அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு அருமையாக இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அப்படியே வளைச்சி கொடுத்து தைச்சிட்டு வரணும். அதில் தான் இருக்குது. நம்ம இந்த விரலை எப்படி வைக்கிறோம், துணியை எப்படி வைக்கிறோன்றதையும் நீங்கள் என்னோடய வீடியோஸில் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைச்சி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இது நம்ம ஒரு கிராஸ் பீஸ் துணி கொடுத்து உள்ளே கொடுத்து மடித்து துடிச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்னஸ் நம்ம இந்த மெத்தடில் தைக்கும்போது உங்களுக்கு கழுத்து ஃபினிஷிங்கில் கிடைக்கும். நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும். ப்ளவுஸ் எப்போவுமே கிழிஞ்சு போகாது. குனியும் போது பிடிக்கும்போது அப்படியே திருப்பி தைச்சா கிழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இதில் அந்த மாதிரி போகாது. இதில் இன்னொரு நான் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது இருக்கும்போதே இது கழுத்து பீஸ் வீடியோ தானே, இதில் வேறு என்ன காமிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது நான் பார்டர் வச்சு தைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இந்த துணியை இப்போவே நீங்கள் இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. அதையும் உங்களுக்கு இதுலேயே சொல்லித்தரேன். கவனிச்சுக்கோங்க. இப்படி இருக்கு இல்லையா, இது லைனிங் கிளாத்து. சரிங்களா? இதை இப்போவே இந்த இடத்துல வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. திருப்பினதுக்கு அப்புறமா போட்டிங்கன்னா நல்லா வராது. அதனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த பார்டர் இருக்கிற இடத்துல தைச்சிட்டு வரேன் நான். உங்களுக்கு இது கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட தையல் இந்த எட்ஜ்லேயே வருது. இந்த மடைச்சி தைக்கிறதுக்கான எட்ஜ்லேயே வருது. அந்த மாதிரி தைக்கிறேன் நான். திருப்பிட்டதுக்கப்புறமா இதை தைச்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், தைக்க முடியாது, நல்லா நீட்டாக இருக்காது. அதனால் ப்ளவுஸை திருப்பாத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த தையலை போட்டு வச்சுக்கோங்க. தையல் பாருங்கள்,
இந்த ப்ளவுஸ்னோட இந்த எட்ஜில் வருது. எக்ஸ்ட்ராவாக லைனிங் கிளாத் இருக்குது. இது நம்ம திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு நல்லா உள்ளுக்குள்ளே ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். திருப்புறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்றும் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கங்கே இந்த கட்டு இப்படியே நெருக்கமாக கொடுங்க. இந்த கட் கொடுத்துக்கிட்டே வாங்க. அங்கங்கே கொடுத்துக்கிட்டே வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படியே கொடுத்துட்டு இப்போ திருப்புங்க துணியை. இப்படி கையை உள்ளே விட்டு இப்படி திருப்புனீங்கன்னா நீட்டாக வெளியில் வந்துருச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். நல்லா உதறி விட்டுக்கோங்க. உதறி விட்டிங்கன்னா இப்போ இந்த இதுக்கும் ஒரு தையல் வந்துட்டு நம்ம முதல்ல போட்டாச்சு. இப்போ இந்த கழுத்து பீஸ் தையலையே நம்ம போட்டுடலாம். இப்போது கழுத்து பீஸ் தையலை தான் ஃபஸ்ட் அடிக்கணும். கீழே எடுத்தோடனே முதல்ல அடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் தையல் அடிக்கணும். இப்போது கழுத்து பீஸ் தையலை படிமான தையல் போட்டுடலாம். திருப்பி உள் பக்கம் திருப்பிக்கோங்க. எப்பவும் போல தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே 2 பீஸ் அந்த கிராஸ் பீஸ் இருக்குது. இந்த துணியும் 2 நம்ம மடித்து வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது கழுத்துக்கு ஸ்டிஃப்னஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீட் ஃபினிஷிங் வருது. அப்படியே இங்கே பாருங்கள், அந்த வளைவு எவ்வளோ அழகாக உட்காருது அப்படிங்கிறத கழுத்தில் கவனிங்க. இந்த பேக் சைடு என்ன பண்ணுறதுங்கிறதையும் அடுத்து நான் இதை முடித்ததும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் இது தேவையில்லை. நான் மடித்து தைக்காமல் இதுலேயும் ஒன்று உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்துட்டு இந்த ப்ளவுஸை சூஸ் பண்ணேன். இப்படி இருக்கிற ப்ளவுஸ்க்கு எப்படி தைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம் இதுலையே அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ளவுஸை நான் வீடியோக்காக சூஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது இல்லைங்களா? இதை கரெக்டான இதில் வச்சு கச்சிதமாக நேராக எடுத்துக்கோங்க. நேராக எடுத்துகிட்டு இது மேலே படிமான தையல் நம்ம ஃபஸ்ட்டு ஓரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு தையல் போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே போட்டுட்டு வரலாம். இப்போது இந்த ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு நான் இன்னொரு டபுள் ஸ்டிச் போட போகிறேன். ஒரு இன்ச்சுக்கு மேலே பக்கத்துலேயே 1 இன்ச்சுக்கு மேலே போடலாம். 1/4 இன்ச்சில் போடுறதுனாலும் போடலாம். இந்த 2வது தையல் போடுறது நான் வந்துட்டு 1/4 இன்ச்சில் போட்டு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். கழுத்துலேயும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் பண்ணியாச்சு. இந்த ஒரு தையலே கூட இதுக்கு போதும். சரிங்களா? நீட் ஃபினிஷிங்காக அப்படியே பதிஞ்ச மாதிரி எவ்வளவு நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கும் பிகினர்ஸும் ரொம்ப சுலபமாக தைக்கலாம். யாருமே இதுக்கு யோசிச்சுட்ருக்க வேண்டியதில்லை. இப்போ இதுக்குள்ளே நமக்கு இப்போ இந்த துணி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த இடத்துல இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த இதுவும் வந்து நல்லா ஒரு அழகாகவும் வரும். சரிங்களா? தைக்கிற மெத்தடெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.